தமிழ்நாட்டில் பல்வேறு குளறுபடிகளுக்கு மத்தியில் எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்றதால் வரைவு வாக்காளர் பட்டியலில் தங்களது பெயர்கள் விடுபட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இறந்தவர்கள் பெயர்கள் கூட மீண்டும் வாக்காளர் பட்டியலில் உள்ளதாக மக்கள் அதிர்ச்சி தெரிவித்துள்ளனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தமிழ்நாட்டில் நடைபெற்றது. சட்டமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் 97,37,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டு உள்ளனர். குறிப்பாக இடம்பெயர்ந்தோர் என கூறி 66,44,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டது தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என கருதப்படுகிறது. இந்த சூழலில் வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டவர்களை மீண்டும் சேர்க்க சென்னையில் சனி ஞாயிறு ஆகிய 2 நாட்கள் சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. இடம்பெயர்ந்து வந்த குடும்பத்தில் ஒருவரது பெயர் மட்டும் பட்டியலில் இடம்பெறவில்லை என கூறிய ஒருவர் எஸ்ஐஆர் படிவம் கிடைக்காததே அதற்கு காரணம் என குற்றம் சாட்டினார். படிவத்தை முறையாக பூர்த்தி செய்தும் பெயர் இடம்பெறவில்லை என்றும் இறந்தவர்கள் பெயர்கள் மீண்டும் இடம்பெற்றுள்ளதாகவும் அதிர்ச்சி தகவலை சிலர் கூறினர். என்னோடதும் எங்கள் பொண்ணு தான் வந்துடுச்சு. எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரது வரல. அதனால் நாங்கள் இன்றைக்கி அப்ளை பண்ணுறதுக்கு 6 ஃபார்ம் அப்ளை பண்ணுறதுக்காக வந்தோங்க. நம்ம எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடிஞ்சுது. இப்போ என்னென்னா 6 ஃபார்ம் இப்போ புதுசாக வரவங்களுக்கு இப்போ அப்ளை பண்ணலாம். வராதவங்க எஸ்ஐஆர் ஃபார்ம் வராதவங்க இன்றைக்கி அப்ளை பண்ணுறோங்க. இப்போ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா டெத்தெல்லாம் வந்திருக்கு. நாங்கள் டெத்து ஃபில் பண்ணி கொடுத்த இதெல்லாம் கூட டெத்தெல்லாம் கூட வந்திருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்க ஓட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. லாஸ்ட் டைம் ஓட்டு இறந்தவங்க ஓட்டு வந்திருக்கு. லாஸ்ட் டைம் ஓட்டு போட்டவங்க ஓட்டு இல்லை. முறையாக அவங்க கேட்ட அந்த இதெல்லாம் ஃபில் பண்ணி தான் கொடுத்தோம். சென்னையில் தொடங்கி 2 நாள் முகாமில் மக்கள் கூட்டம் குறைவாகவே காணப்பட்டது. எஸ்ஐஆர் பணிகளில் குளறுபடி இருந்ததாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களே ஒப்புக்கொள்வதோடு விடுபட்டவர்கள் வரும் நாட்களில் பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள் என்று கூறினர். இருப்பினும் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாவதற்குள் வாக்களிக்க தகுதியான அனைவரின் பெயரும் சேர்க்கப்படுமா என கேள்வி எழுந்துள்ளது. இல்லை, ஒரு சிறு குறை என்ன அப்படின்னு கேட்டாக்க, லாஸ்ட் டைம் எங்ககிட்ட ஒப்படைச்சாங்க பாருங்கள் எஸ்ஐஆர் ஃபார்மு. அந்த ஒப்படைச்சி கரெக்டாக நாங்கள் ஒப்படைச்ச இடத்துலேருந்து நிறைய பேருக்கு பெயரும் விடுபட்டு இருக்குது சார். அது ஒரு சிறு குறையாக இருக்குது. ஏன்னா நாங்கள் பிஎல்ஓன்றதுனால வி ஆர் த ஆன்சரபிள் பர்சன் டு தேம் அப்படிங்கிறதுனால பெயர் விடுபட்டவங்க இப்போ அவங்களும் இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை பார்த்துட்டு பெயர் விடுபட்டு இருக்குது. அவங்களும் என்ன பண்ணுறாங்க, ஃபார்ம் 6 வாங்கி போயிட்டு ஃபில்அப் பண்ணி கொடுக்குறாங்க. கொஞ்சம் மந்த நிலையில் தான் போய்கிட்டு இருக்கு வேலை. ஏன்னா இன்னும் சரியாக போய் ரீச் ஆகலைன்னு நினைக்கிறேன். இப்போ பிஎல்ஏ ஆனால் நாங்கள் இது கரெக்டாக பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தோம். ஸ்பெஷல் கேம்ப்பு 20-21 சொல்லிட்டு இனிமேல் பிஎல்ஏஸ் இருக்காங்க இல்லையா, பிஎல்ஏ 2s அவங்க நாங்கள் போய் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிஸ்ட்டு தயார் பண்ணி பக்காவாக கொடுத்துருக்கோம். நாங்கள் டெலீட்டு இறந்தவங்கன்னா அந்த லிஸ்ட்டை நாங்கள் கொடுக்கல. ஆனால் சிலது அதை மீறியும் வந்திருக்கு. ஷிஃப்டட் ஆனவங்களுக்கு தான் நிறைய வந்திருக்கு. நாங்கள் ஃபார்ம் கொடுக்கறது கூட சிலது வந்திருக்குது. அதை எப்படி நாங்கள் எடுத்துக்கிறதுன்னு தெரியல. பட் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் இது ரொம்ப சிரமமான ஒர்க்கு தான். தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர்களுக்கான சிறப்பு முகாம்களை அதிக அளவில் நடத்தி தகுதியானவர்களின் வாக்குரிமை பறிபோவதை தடுக்க வேண்டும் என மக்களிடையே கோரிக்கை எழுந்துள்ளது. சன் செய்திகளுக்காக செய்தியாளர் அன்பு செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.